நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. பிடிச்சவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க. கிழங்கு, சேமக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, எந்த கிழங்காக இருந்தாலும் நீங்கள் எந்த மாரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட பாருங்கள் குழகுழப்பு கிடையாது. ஒரு சில பேர் வறுவல் பண்ணுவாங்கன்னு அப்படியே குழஞ்சி வேணும். காயும் நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்துடணும். நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதால இவ்வளோ லேட் ஆகுது. ஃபுல்லில் வச்சோன்னா ரொம்பவும் கருகி போயிடும். ஏன்னா தண்ணி சேர்க்காமல் ஃப்ரை பண்ணுறதால அடிப்பக்கம் நம்ம மேல் பக்கமே பார்த்துட்ருப்போம், அடிப்பக்கம் கருகிடும். அந்த கருகின வாழை ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட பிடிக்காது. நல்லா நின்று வேகணும். அப்போ தான் உள்ளாரையும் நல்லா மசாலா இறங்கும். இதெல்லாம் சூடாக சாப்பிட்ணும். அதுவும் வந்து தயிர் சாதத்துக்கு